ஸ்ரீ மாதிரேடு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நிறைய அன்பர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். இந்த பணம் ஒரு விஷயத்த எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, தலைக்கீழையும் மாற்றிடும், தலையும் எடுத்துரும். அப்பேற்பட்ட பணம் எல்லாருக்கும் தேவை. இந்த பணத்துக்காக ஓடாதவங்க யாருமே கிடையாது, ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. வாய் வார்த்தைக்கு வேணால் சொல்லலாம், எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு நிம்மதி இருந்தால் போதும். ஆனால் பணம் இருந்தால் தான் நிம்மதி இருக்கும், பணம் இருந்தால் தான் உனக்கு குடும்பம் இருக்கும், பணம் இருந்தால் தான் சகலமும் இருக்கும். இதுதான் 100க்கு 100 சத்தியமான உண்மை கலியுகத்தில். ஆக இந்த பணத்தை வசியம் செய்வதற்கு நான் பல இடத்துல மை வாங்கினேன், வெந்திரம் வாங்கினேன், தகுடு வாங்கினேன், எனக்கு வேலை செய்யலை, ஆனால் நீங்களே எனக்கு ஒரு வசிய மை சொல்லுங்கள் நிறைய பேர் தொடர்ந்து என்னை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்பேற்பட்டவர்களுக்காக இந்த அற்புதமான பண வசிய மை, இந்த மையை நீங்களே செஞ்சுக்கலாம். யாருடைய உதவியுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இதுக்கு ரொம்ப அதிகமான செலவும் கிடையாது, வேலையும் கிடையாது. இந்த என்ன மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமையில் செம்பருத்தி செடியில் பூக்கக்கூடிய அன்றன்று மலர்ந்த மலர், பூக்கக்கூடிய மலர்களுடைய மகரந்தம், அந்த செம்பருத்தி பூ நடுவில் மஞ்சள் கலரில் ஒரு மகரந்தங்கள் இருக்கும். அது தொட்டாலே கையில் வந்து ஒட்டிக்கும். அந்த மகரந்தத்தை நீங்கள் சேகரிச்சுக்கணும். அது எவ்வளவு மகரந்தங்கள் இருக்கோ அதுக்கு 3 மடங்கு அரக்கஜாவும் 2 மடங்கு புணுகும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஏலக்காய் பொடியும் ஒரு சிட்டிக்கை பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா குழைச்சி ஒரு வெள்ளி டப்பாவில் வச்சுக்கிட்டு அதை ஒரு வெத்தலை மேலே வச்சு நீங்கள் கையில் வச்சு மகாலட்சுமி நினச்சி பிரார்த்தனை பண்ணி தனம் வசி வசி ஸ்வாகா அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1008 முறை ஜபம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த மையை எங்கே வேணாலும் வச்சுட்டு போகலாம். வாசனையாக இருக்கும், முகம் மாற்று ஏற்படும், உங்களுக்கு முக வசீகரம் ஏற்படும், தனவசியம் ஏற்படும். அற்புதமான கை கண்ட மருந்து, பயன்படுத்தி பாருங்கள். பணவசியம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.